நெஞ்சில் போகிறதுக்கு காரணம் அப்படின்னாங்க அந்த வேர்டு தான், என் நெஞ்சில் குடியிருக்கும். என் நெஞ்சில் குடியிருக்கும். இது பர்மனெண்ட்டாக இருப்பார், அதுவும் என் நெஞ்சில் இருப்பார். டில் மை டெத் என் கூட தான் இருப்பார். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். Make Howrah Pay your trusted partner for all your payout needs. பெயினை தாண்டி ஒரு சந்தோஷம் என்னென்னா, என் நண்பர் அதை தாண்டி இன்றைக்கி தாவாக்காவுடைய தலைவர் ஃபோட்டோவை நம்ம நெஞ்சில் குத்திருக்கோம் அப்படின்னும் போது எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. நான் என்ன ஒரு நடிகர் ஃபோட்டோ ஏன் குத்தி திரியானோ, நான் தலைவர் ஃபோட்டோவை குத்துறேன். அதுவும் தமிழக வெற்றி கழகத்துடைய நாளைய தமிழகத்துடைய ஃபோட்டோவை குத்துறேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் எங்கள் தலைவா. ஃபஸ்ட்டு படமே பயங்கர க்ளோஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் சார் கூட நடித்தது 9 படங்க. டேலேருந்து இப்போ வரைக்கும் சாருக்கு கூட இருந்தன்ற பெருமை எனக்கு இருக்குது. நம்ம நடிகராக பார்த்த ஒருத்தர் இன்றைக்கி தலைவராக இருக்கிற போது இன்னும் ரெட்டிப்பு மகிழ்ச்சி. அதில் இப்போ சாருக்கு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் சப்போர்ட்டிவாக தான் இருந்துச்சு. சார் இது தெரிஞ்சுக்கிட்டு வர சொல்லுங்க அப்படின்ட்டாங்கன்னா, இப்போ இந்த வழி இருக்கு இல்லையா, அப்போ அவர் கூட நிற்கும் போது எதுவுமே தெரியாது. இந்த பக்கம் என்னுடைய டாக்டருடைய நேம் கொடுத்துருக்கேன், இந்த பக்கம் வீட்டில் அவங்களுடைய பேர் கொடுத்துருக்கேன். அப்போது இருந்த சந்தோஷம் வேறு, பட் பயங்கரமான ஹாப்பி இதுதான். வணக்கம் சார். சார், நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு எங்கே வந்திருக்கோன்றதை சொல்லிடுவோம். கலர் கலரில் லைட்டிங்லாம் வச்சுருக்கக்கூடிய இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா H2O டேட்டூக்காக வந்திருக்கோம். அண்ணன் வந்து டேட்டூ போட போகிறீங்க. எதனால் பச்சை கூட்டலாம் முடிவு பண்ணீங்க டேட்டூ போடலாம் அப்படின்னு ஆசை? ஆல்ரெடி நீங்கள் 2-3 டேட்டூ போட்டிருக்கீங்க. இது தாண்டி இன்னொரு டேட்டூ போடணுன்னு எதனால் ஆசை வந்துருக்கு? இந்த டேட்டூ வந்து என்னுடைய டாக்டருடைய பேர் போஷிகா. ஷிகான்னு வீட்டில் கூடுவோம், அதனால் வந்து அப்போ குத்துறது பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து அவங்க வீட்டில் அவங்களுடைய நேம் நித்தின்னு குத்துறது. ஓகே, இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. பிகாஸ் வந்து அவங்க என்னுடைய ஒய்ஃபு, என் பாப்பா, அதனால் குத்துறோம். இப்போ குத்துறேன்னா அது ரொம்ப டச்சிங்கான ஒரு விஷயம். எனக்கு அவர் எவ்வளோ பண்ணதுனால நான் பண்ண போகிறது இது ஒரு சின்ன விஷயமா நினைக்கிறேன். நான் சின்ன விஷயமா ரொம்ப அதை நான் செய்யக்கூடிய விஷயம் ரொம்ப சின்ன விஷயமா எனக்கு தெரியுது. பட் இது ஒரு பக்கம் வேல்யூன்னா இப்போ நான் பண்ண போது ரொம்ப வேல்யூ இருக்கும். ஆமாம், ஆனால் யாரை வந்து டேட்டூ போட போகிறோன்றது தான் பெரிய விஷயமே. நான் இப்போ ஃபேஸை வச்சுட்டு, நான் தளபதியோட ஃபேஸை வச்சுட்டு கீழே வந்து என் நெஞ்சில் குடியிருக்கும். எதனால் சாருடைய ஃபோட்டோ டேட்டூ போடலான்னு முடிவு பண்ணிங்க? என்ட்ரிலேருந்தே அவர் வந்துட்டு என் நெஞ்சில் குடியிருக்கும்னு சொல்கிறாரு. ஆரம்பத்துலேருந்தே தன் ரசிகர்களை சொல்கிறாரு. இப்போ ரசிகர் தொண்டனாக இருக்காங்க, அப்பயும் அந்த வார்த்தை தான் சொல்கிறாரு. பட் அப்போ ஒத்துக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கிற சில பேருக்கு இப்போ அது ஒத்துக்கூடிய மனப்பான்மை இல்லை. வாடகைக்கு இருப்பாரா, இல்லை லீஸுக்கு இருப்பாரா, இல்லை போயிடுவாரா அப்படிலாம் கேட்குறாங்க. பட் இப்போ நான் சொல்கிறேன் வந்துட்டு, நான் இப்போ சாருடைய இது வந்து ஃபோட்டோ போட போகிறேன். இது பர்மனெண்ட்டாக இருப்பார், அதுவும் என் நெஞ்சில் இருப்பார். டில் மை டெத் என் கூட தான் இருப்பார். நெஞ்சில் பச்சை குத்தி அவருக்கு வந்து ஆனர் பண்ணணும்னு எப்படி நினச்சிங்க? ஒரே ஒரு விஷயந்தான் என்னென்னா, இப்போ அவருடைய ரசிகர்கள் இப்போ தொண்டர்களாக மாறி இருக்காங்க. அதே மாதிரி வந்து கட்சி நிர்வாகிகளும் சரி எல்லாருமே வந்து அவருக்கு ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து சொல்லணும்னா பொதுச் செயலாளர் அவர்களும் அவர் எல்லா மீட்டிங்லையும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நான் பொதுச் செயலாளர் அப்படின்றத தாண்டி விஜய் சாரோடு இருக்கணும், அவர் மனசில் எப்பயுமே இருக்கணும் அப்படின்றத அடிக்கடி பதிவு பண்ணுறாரு. எனக்கு ஒரு ஐடியா என்ன தோணுச்சுன்னா, எல்லாருமே வந்து ஷர்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிரிண்டான ஷர்ட் போட்டிருப்பாங்க. பட் பிரிண்டான ஷர்ட் என்ன கழட்டுவோம், வாஷ் பண்ணுவோம், போடுவோம், அந்த மாதிரி இருக்கும். பட்டு எனக்கு அப்படி செய்வேன் அப்படின்னா நான் 10 சட்டை போட்டுருவேன். அது தேவையில்லை. எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ண ஒரு மனிதர், இன்னொன்று ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த ஒரு மனிதர். இதை தாண்டி நான் நடிகராக அவரோட ட்ராவல் பண்ணும்போதும் சரி, இப்போ அவர் தலைவர் ஆகிட்டார். இப்போ நான் அவரை நடிகராக பார்க்கல, தலைவனாக தான் பார்க்குறேன். நான் இப்போ விஜய் சார் ஃபோட்டோவை குத்தியிருந்தேன்னா, என்ன ஒரு நடிகர் ஃபோட்டோ ஏன் குத்தி திரியானுவாங்க, நான் தலைவர் ஃபோட்டோவை குத்துறேன். அதுவும் தமிழக வெற்றி கழகத்துடைய நாளைய தமிழகத்துடைய ஃபோட்டோவை குத்துறேன். அது எனக்கு பயங்கர பெருமை தான் எனக்கு. ஆனால் ஃபைனல் அவுட்டு இப்படி தான் இருக்க போகுது. இப்படி தான் இருக்க போகுது. ஸோ ஓகே. ஸோ ஃபோட்டோ போட்டுட்டு அங்கே வந்து அவருடைய அந்த வேர்டு நெஞ்சில் குடியிருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க வந்து ஆசைப்பட்டீங்க. அந்த ஃபோட்டோ எடுத்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் நெஞ்சில் குடியிருக்க போகிறாரு. இந்த ஃபோட்டோ வந்து எப்படி சூஸ் பண்ணீங்க இந்த ஃபோட்டோ போடலான்னு? ஆக்சுவலாக நிறையா இது நான் முதல்ல உங்கள்கிட்ட அந்த இன்டர்வியூ சொன்னேன் இல்லையா, இப்போ அவர் வந்து பொலிட்டிக்கலுக்கு வந்த பிறகு சார் வந்து
அந்த ஃபேஸை டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆமாம். அவருடைய அந்த சிரிப்பும் லைட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால் வந்து நீங்கள் நார்மலாக அவருடைய ஃபோட்டோ போடுறதுன்றது ஒரு பெரிய இதாக இருக்காது. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து அவர் அரசியல் பயணத்தில் நிறைய இருந்தாலும் ஏன் இதை சூஸ் பண்ணீங்கண்ணே? இந்த ஃபோட்டோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஓவராகவும் ஸ்மைல் இருக்காது, ஒரு சின்ன ப்ளசண்ட்டான ஸ்மைல் இருக்கும். கண்ணு பாருங்க, அவர் கண்ணு. இந்த எவ்வளோ ஃபோட்டோ சார் இருந்தாலும் இந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப இதாக இருக்கும், காமாக இருக்கும், ரொம்ப இதாக இருக்கும். அதனால் இதை செலக்ட் பண்ணியிருக்கீங்க. சரி, ஓகே. அதுக்கேற்ற மாதிரி கேப்ஷனும் இருக்குது. அவருடைய கேப்ஷன் அப்படியே போட்டோம். சரி, ரெடி. இந்த ஃபோட்டோ எப்படி உங்கள் நெஞ்சில் வந்து குடியிருக்க போகிறாருன்றதை பார்த்துருவோம் டாட்டு போடும்போது. அப்புறம் நீங்கள் இதுக்கு முன்னாடி தளபதி விஜய் சாருடைய ஃபோட்டோ போட்டது உண்டா? நம்ம ஸ்டூடியோவில் ஸ்டாஃப் எல்லாருமே போடுறோம். ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு அமைஞ்சது இல்லை. நான் ஒரி பண்ணியிருக்கேன் நிறைய வாட்டி, நம்மளுக்கு அது கிடைக்க மாட்டேங்குது, அந்த வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்பாயின்மெண்ட் புக் பண்ணும்போது ஜாலியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க பட்ஜெட் வைஸ்லையோ இல்லை இங்கே இருக்க ஆர்டிஸ்ட்டோ அப்படி அட்டன் பண்ணுறோம், இல்லை நான் அட்டன் பண்ண முடியாமல் வேறு தேட்டரில் இருக்கோம். ஏன்னா அடிக்கடி இது அமையாது இந்த வாய்ப்பு. ஏன்னா முகம், அதுவும் தளபதியோட முகம் எல்லா வாட்டியும் அமைஞ்சிடாது. அந்த அமைகிறது கூட நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அண்ணன் மூலிமா இப்போ இது கிடைச்சது எனக்கு எது பெரிய எமோஷனலான ஒரு விஷயம் தான். ஃபஸ்ட் டைம் நீங்கள் கேட்டிருப்பீங்களே, சாருடைய ஃபேஸை வந்து நான் டாட்டுவாக போட போகிறேன், இது எப்படி ஏற்றுப்பாங்க அப்படின்னு 4 பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணது உண்டா? என்ன சொன்னாங்க? இல்லை, எனக்கு வெல்விஷன் ஒரு 2-3 பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட கேட்கும்போது ஃபஸ்ட்டு வார்த்தையே ஷாக் ஆனாங்க. நீங்கள் போட போகிறீங்களா? அவங்க என்ன நினச்சாங்கன்னா நான் கையில் தான் போட போகிறேன் சாருடைய ஃபோட்டோ தான் அப்படின்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இல்லை அதை நான் நெஞ்சில் போடுவேன். நெஞ்சில் போடுறதுக்கு காரணம் அப்படின்னாங்க அந்த வேர்டு தான், என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்ற வார்த்தை தான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. அதனால் நம்ம போடுறோம், சாரை நெஞ்சிலே டாட்டுவாக போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறோம். எல்லாருமே சொன்னாங்க இது பெரிய விஷயம், அவ்வளோ குயிக்காக யாரும் பண்ண மாட்டாங்க, பட் பண்ணுறீங்கன்னா அது பெரிய விஷயமா இருக்குது, இதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் தெரியுது, இன்னொன்று நீங்கள் அவருக்கு சின்சியராக இருக்கீங்க, அவருக்காக வந்துட்டு இப்போ நிறையா ஒர்க் பண்ணுறீங்க, ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமாகவே கண்டிப்பாக இது என்னுடைய அடுத்த கட்ட ஓட்டம். அவர் என்ன ஒர்க் கொடுக்குறாரோ அதுக்கு அடுத்த கட்ட ஓட்டத்துக்கு இது ஒரு என்னுடைய சின்ன இதாக இருக்கும். அவ்வளோ. ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கும். இப்போ புசி ஆனந்த் சாருடைய காலில் விழுந்தது வந்து பிரச்சனையாச்சு, அது நிறைய பேர் பேசினாங்க. எதனால் போய் காலில் விழணும்னு நினச்சிங்க? ஏன் காலில்? நான் தான் அவர் காலில் விழுந்தேன். காரணம் ஏஜ் ஃபேக்டர், இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள் அவர். ஓகேவா, சீனியர் மோஸ்ட்ன்ற எம்எல்ஏவாக இருந்திருக்கார் ஆல்ரெடி. அவர் மெயின் ரீசனே ஏஜ் ஃபேக்டர் தான். அதுக்கான இது நம்ம வீட்டில் ஏதோ ஒரு விசேஷம், நமக்கு ஒரு பர்த்டேனா பெரியவங்க காலில் விழுது உண்மை தானே, அது நீங்கள் ஒத்துக்கிறீங்க. அப்போ வேறு யாரோ ஒருத்தர் காலில் விழுது ஏன் ஒத்துக்க மாட்டேங்க? அது எனக்கு புரியல. கிடையாது, விஜய் வந்து தவறான ஒரு வழியில் கொண்டு போகிறாங்கன்னு ஒரு ஆதரவாளர் ரொம்ப காட்டமாக வெளியில் வந்து சண்டைலாம் பண்ணார், ப்ரெஸ் மீட்டில் வந்து வார்த்தைலாம் விட்டார். அவருடைய புரிதல் அவ்வளோதான் இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, அவரே சொல்லியிருக்காரு சார், அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற வார்த்தையை எல்லாரும் சமம்ன்றது மாநாட்டிலையும் தான் சொன்னார். அவர் இவங்கள தாழ்த்தியோ அவங்கள யாரையுமே பேசலையே. அப்படி அவர் வந்து அவருடைய நிலைப்பாடில் கரெக்டாக இருக்கார். ஏற்றுக்கிற மனப்பான்மை சில பேருக்கு இல்லை, அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. சாருடைய ஜேர்னியில் நீங்கள் உங்களோட முதல் படம் சாரோட தான் ஆரம்பிச்சிருக்கு, நிலாவேவா. அங்கேருந்து சாரோட தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. எத்தனை படம் சாரோட கமிட் பண்ணி நடிச்சிருப்பீங்க? எப்போ உங்களுக்கு நெருக்கமானீங்க சாரோட? ஃபஸ்ட்டு படமே பயங்கர க்ளோஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் சார் கூட நடித்தது 9 படங்க, கண்டினியூஸாக 9 படம் சார் கூட நடித்தது. 9 படம் தொடர்ந்து நடிச்சிருக்கீங்க. ஃபஸ்ட்டு படத்தில் இருக்க பாண்டு இப்போ வரைக்கும் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு. ஆமாம், நடுவில் வந்துட்டு நான் இந்த பக்கம் வந்துட்டேன், சேனல் சைடு வந்ததுனால சார் கூட பேசக்கூடிய வாய்ப்பு பெருசாக எனக்கு கிடச்சதில்லை, எதுவும் இல்லை. ஆமாம், சேனல் போட்டு பிஸி ஆகிட்டோம். பட் அதுக்கப்புறம் சார் வந்து இப்படி ஒரு டிரான்ஸ்மிஷன், அதை வந்து பொலிட்டிக்கல் ஆரம்பிக்க வராரு, ஸ்டார்ட் பண்ண போகிற பார்ட்டி அப்படின்னும் போது அந்த டேலேருந்து இப்போ வரைக்கும் சாருக்கு நிறைய பேர் பேசுகிறாங்க. அதில் சாருக்கு கூட இருந்தன்ற பெருமை எனக்கு இருக்குது. இதை தாண்டி நம்ம நடிகராக பார்த்த ஒருத்தர் இன்றைக்கி தலைவராக இருக்காரும் போது இன்னும் ரெட்டிப்பு மகிழ்ச்சி. அதில் இப்போ சாருக்கு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் சப்போர்ட்டிவாக தான் பேசிட்டு.
சார் சமீபத்தில் நடத்திய அந்த அம்பேத்கருடைய புத்தக விழாவில் நிறைய கான்ட்ரவர்சி ஆச்சு. முக்கியமாக அவர் பேசப்பட்டது என்னென்னா, அது வந்து புக் லான்ச் மாதிரியே இல்லை, ஒரு அரசியல் மேடையே அதை மாற்றிட்டார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு புத்தக விழாவில் பொதுவாக அந்த புக்கில் என்ன இருக்குது, என்ன விஷயங்கள் தான் பேசுவாங்க. ஆனால் இது டோட்டலாக வேறு மாதிரி கான்ட்ரவர்சியை க்ரியேட் ஆச்சு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? நார்மலாக ஒரு இடத்துக்கு பாதிக்கப்பட்ட இடத்துக்கோ நிவாரணம் கொடுக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்துட்டு ஒரு சாப்பாடு கொடுக்க போகிறாங்க, தண்ணி பாட்டில் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். அது என்ன மனிதாபிமான முறையில் தானே போய் பார்க்குறோம். அதையே பாலிட்டிக்ஸ் ஆக்குறாங்கல்ல. அங்கே ஒரு கட்சி கொடி அதை பாலிட்டிக்ஸ் ஆக்குறாங்க. பட் அப்படி பார்க்கும்போது இவர் வந்து அண்ணல் அம்பேத்கர் வழியில் நான் இது பண்ண போகிறேன், பின்பற்ற போகிறேன், மக்களுக்காக, குறிப்பாக உங்கள் சமுதாய மக்களுக்காக நான் உழைக்க ரெடி அப்படின்னு சொல்கிறாரு. இதே பெரிய இது நினச்சி புரியுதா உங்களுக்கு? ஒரு சாதாரண ஒரு மனிதாபிமான முறையில் பண்ணுறத போய் நீங்கள் ஒரு பப்ளிசிட்டி தர்றீங்க. அதில் வந்து ஒரு பாலிட்டிக்ஸு. அதே மாதிரி அந்த விழாவிலே அவர் பேசின விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம்பிரதாயத்துக்காக போஸ்ட் போடுறது, சம்பிரதாயத்துக்காக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறது, சம்பிரதாயத்துக்காக மலையில் போய் இறங்கி வேலை செய்கிறது, இந்த மாதிரி பதிவுகள்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருப்பார். ஆக்சுவலாக சம்பிரதாயத்துக்காக விஜய் சார் தான் அந்த மாதிரி இருக்கார். அவர் தான் வந்து அறிக்கை விடுறாரு, போஸ்ட் போடுறாரு, எங்கேயும் வந்து ஓப்பனில் பேச மாட்டுறாரு, எந்த ஒரு கலப்பணிலையும் இறங்கி செய்ய மாட்டுறாரு அப்படின்னு பேசுகிறாங்க. இது அவர் சொன்ன விதம் அவருக்கே போய் முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இதை இந்த ஸ்டாண்டை எப்படி பார்க்குறீங்க அவர் பேசுனது? தலைவர் வந்து நேரடியாக அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாரு அப்படின்னு வச்சுக்கங்களேன். அந்த இடத்துக்கு போனால் நிச்சயமாக கூட்டம் கூடுமா கூடாதான்? கூடும். அப்போ என்ன சொல்லுவீங்க? இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவர் நேரடியாக போய் இன்னும் ஜனங்க ஜாஸ்தியாகி அங்கே பெரிய தள்ளுமுள்ள ஆயிடுச்சுன்னுவீங்க. ஒருத்தர் பண்ணாலும் குத்தம், பண்ணலனாலும் குத்தம்னா அப்போ என்ன தான் பண்ண சொல்கிறீங்க? புரியவே இல்லையே. அதாவது நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்தால் வந்துட்டு ரத்தம், மற்றவங்க தான் தக்காளி சட்னியா? அதே மாதிரி இப்போது விஜய் சாருக்கு இருக்கக்கூடிய இந்த ஆளுமை, அவருக்காக வரக்கூடிய கூட்டம் எல்லாமே ரசிகர் கூட்டம் தான். அதுவும் இந்த யங்ஸ்டர்ஸுடைய பட்டாளம் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் வந்து ஃபேன்ஸாக இருப்பாங்களே தவிர ஓட்டாக கன்வெர்ட் ஆகாது. அதை வந்து நிறைய பேர் வாக்களித்து தலைவராக தேர்ந்தெடுக்க யோசிப்பாங்க அப்படின்றாங்க. இது எவ்வளோ தூரம் உண்மைன்னு நினைக்கிறீங்க சார்? இன்னும் 1 இயர் இருக்குது சார், 26 இருக்குது. நீங்கள் பாருங்கள், நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், ஒரு வீட்டிலையும் அந்த காலேஜ் போகிற பசங்க ஃபுல்லாகவே அவர் ரசிகர்னு சொல்கிறீங்களா, அதை தாண்டி நான் ஆர்டினரி பீப்புள்ஸை சொல்கிறேன். அவங்க பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு மாற்றம் வரணும்னு நினைக்கிறது ஃபுல்லாகவே யங்ஸ்டர் தான். ஓகேங்களா? அவங்க வந்துட்டு கன்ஃபார்மாக வந்துட்டு தலைவர் வந்தார்னா நல்லாயிருக்கும், வேறு பெரிய சேஞ்சஸ் தெரியும்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்துட்டு வெயிட் பண்ணி பார்க்கட்டுமே, அதுக்குள்ளேயே ஏன் இது ஒரு பதறணும்? ஓகேவா? அவருடைய மாநாட்டுக்காக வந்த கூட்டத்தில் சில பேர் வர வழியில் இறந்தாங்க, அதுக்கு கூட நேரில் போகல அப்படின்னு பேசியிருந்தாங்க. இல்லையே, நேரில் இப்போ கூப்பிட்டு இப்போ பேசினாரா எல்லார்கிட்டையும்? அவர் இறந்த அந்த இறப்பு வீட்டுக்கு போய் ஆறுதல் தெரிவிக்கலை, போய் பார்க்கல, அவரை பார்க்க தானே மாநாட்டு கிளம்புனாரு, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னாங்க. சரி, எத்தனை பேர் இவங்க இதில் இருக்கும்போது இதாக இருக்காங்க, இவங்க எத்தனை பேர் பார்த்துருக்காங்க? இறந்து போனவங்களை வந்து அழைச்சி, அதாவது அவங்க குடும்பத்தில் இருக்கிற அழைச்சி பேசியிருக்காரு. வருத்தப்படுறேன், இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசினார். அப்போது சிச்சுவேஷன் என்ன, அன்றைக்கி மாநாடு என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. பேசிக்கான விஷயம் தான் சார். அவருடைய ஒர்க்கு என்னன்னு தெரியல சார். அதாவது நெக்ஸ்ட் ஷூட் இருந்திருக்கோம், என்ன எது வேணா இருக்கட்டும் சார். ஆனால் அவர் மைண்டில் ஓடிட்டு தானே இருந்திருக்காது பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால் அவங்க ஃபேமிலியை கூப்பிட்ருக்காரு, பேசியிருக்காரு. அதே மாதிரி இப்போ இந்த நிவாரண விஷயம் கொடுக்கும்போதும் ஒரு ஃபேமிலிக்கிட்டையும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் பேசியிருக்காரு. என்ன விஷயம் கேட்டிருக்காரு, கொடுத்துருக்காரு. வாங்கினவங்க ஹாப்பி ஆனாங்களா இல்லையா? அதுதான் எண்ட் ஆஃப் த டே தேவை. மண்டபத்தில் வச்சு சமோசா சாதம் போடல. கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்கோம் இந்த ஒரு டேட்டுக்காக. சாருடைய டேட்டுவை ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். போடும்போது ரொம்ப பெயினை நீங்கள் தாங்கினீங்க. எப்படி இருந்தது இந்த டேட்டு போடுற எக்ஸ்பீரியன்ஸ்? பெயினை தாண்டி ஒரு சந்தோஷம் என்னென்னா, என் நண்பர் அதை தாண்டி இன்றைக்கி தாவகாவுடைய தலைவர் ஃபோட்டோவை நம்ம நெஞ்சில் குத்திருக்கோம் அப்படின்னும் போது எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. எண்ட் ரிசல்ட் எப்படின்றத பார்த்துருவோமா? தாராளமாக. எஸ். என் நெஞ்சில் குடியிருக்கும் எங்கள் தலைவா. அடடா. ஸோ நீங்கள் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்கீங்க சாருக்காக.
சாரை வந்து ப்ரைடாக அவரை வந்து எவ்வளோ தூரம் பாசம் வச்சுருக்கீங்கன்றதை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக அவரோட டேட்டுவை ஒரு 7 மணி நேரம் அந்த வழியெல்லாம் பொறுத்துக்கிட்டு சாருக்காக பண்ணணும்னு வந்திருக்கு. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் சாருக்கு நீங்கள் காட்டுவீங்களா இந்த சார்கிட்ட இந்த மாதிரி இருக்குது அப்படி? அப்படி ஒரு வாய்ப்பு ஒருவேளை சார் தெரிஞ்சுக்கிட்டு வர சொல்லுங்க அப்படின்ட்டாங்கன்னா, இப்போ இந்த வழி இருக்கு இல்லையா, அப்போ அவர் கூட நிற்கும் போது எதுவுமே தெரியாது. இதை பார்த்தா என்ன சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்க டேட்டுவை பார்த்தா சார்? ஃபஸ்ட்டு அழகாக இருக்குது, எப்படி எங்கே போட்டீங்க என்னன்னு கேட்பார். அதை தாண்டி வந்துட்டு சொல்லுவார், ஏன் இவ்வளோ பெரிய இது எடுக்கிறமா நீங்கன்னு கேட்பார். எனக்கு சும்மா சட்டையில் போட்டு அதை கழட்டிட்டு அதை இது பண்ணிவிட்டு திருப்பி வேறு சட்டையில் நிறைய பேர் அதை குத்துறாங்க. அவருடைய முகம் வந்து அதை தாண்டி ஒரு யூனிக்காக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம். என் ஹார்ட்டோடைய இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல்ல சொன்ன மாதிரி தான். இந்த பக்கம் என்னுடைய டாட்டருடைய நேம் குத்திருக்கேன், இந்த பக்கம் அவங்க வீட்டில் அவங்களுடைய பேர் குத்திருக்கேன். அப்போது இருந்த சந்தோஷம் வேறு. பட் இப்போ வந்து பயங்கரமான ஹாப்பி இதுதான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். Make Howrah Pay your trusted partner for all your payout needs.